ஃபிரௌனுடைய மனைவியுடைய நிகழ்வு நாம் எல்லாம் அறிந்ததுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவியுடைய உதாரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். இத் காலத் ரப்பி பினி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. ஃபிரௌனுடைய மனைவிகள் சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவாயாக. ஃபிரௌனுடைய அமலில் இருந்தும் அவர்களுடைய அநியாயக்கார கூட்டத்துடைய செயலில் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பெண்ணுடைய நிகழ்வு ஒட்டுமொத்த ஈமான் கொண்டவர்களுக்கும் உதாரணம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஃபிரௌனுடைய மனைவியுடைய தியாகம் என்ன? அதே போன்று ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபிரௌன் எச்சரித்தான், கொடுமைப்படுத்தினான். ஒரு பாலைவனத்திலே அழைத்து சென்று மேலே பாறையை வைத்து எச்சரியுங்கள், இந்த பெண் ஈமானை விடுகிறாளா என்று. விடவில்லை என்றால் அந்த பாறையை கீழே போட்டு இந்த பெண்ணை கொலை செய்து விடுங்கள் என்று கட்டளையிடுகிறான். பாறை உயர்த்தப்பட்டது. அந்த நேரத்தில் ஃபிரௌனுடைய மனைவிகள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை இந்த உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனிலே அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். ஃபிரௌனுடைய மனைவி கேட்டார்கள், இறக்கும் தருவாயில், யா அல்லாஹ், அரண்மனையை விட்டு ஃபிரௌன் துரத்தி விட்டான், சொகுசான வாழ்வை விட்டு ஃபிரௌன் துரத்தி விட்டான். அதன் காரணமாக இந்த உலகத்திலே மாளிகையோ வசதியான வாழ்வையோ இந்த உலகத்தில் கேட்கவில்லை. உன்னிடத்திலே வருகிறேன். உன்னுடைய அருள் பொருந்திய உன்னுடைய கரத்தால் உருவாக்கப்பட்ட சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டியா அல்லாஹ். ஃபிரௌனுடைய அமலிலிருந்து பாதுகாத்து விடையா அல்லாஹ், அவருடைய கூட்டத்துடைய அமல்களிலிருந்து பாதுகாத்து விடையா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் இறப்பவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் அப்போதே கொடுப்பார். அதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய மனைவிக்கு கொடுத்த அருள். அவர்கள் கேட்டார்கள் இரண்டு பிரார்த்தனை, ஒன்று சொர்க்கத்திலே வீடு, இன்னொன்று ஃபிரௌனுடைய செயலில் இருந்து பாதுகாப்பு. அல்லாஹ் அந்த பெண் இறப்பதற்கு முன்னால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே தயாரித்த வீட்டை அந்த பெண்ணுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாள். அந்த பாறை கீழே விழுந்து அவர்களுடைய உயிர் எடுக்கப்படுவதற்கு முன்னால் இயற்கையாகவே அந்த பெண்ணுடைய உயிரை அல்லாஹ் எடுத்தார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள். அவர்கள் அன்றே விவசாயம் செய்தார்கள், அன்றே அறுவடை செய்தார்கள். ஹவுலாஇ முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர்கள் அவர்கள். மூன்றாவது, ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன். அந்த கூட்டத்தை கடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய தலையில் பாறை போடப்பட்டது. அந்த கணத்தால் அவர்களுடைய தலை வெடித்து சிதறியது. அல்லாஹ் அக்பர். யார் இந்த நஷ்டவாளிகள்? யா ஜிப்ரீல், மன் ஹாஉலா, யார் இவர்கள்? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், இவர்கள்தான் தொழுகையில் பாரத்தை விட்டு தங்களுடைய தலைகளை தூரமாக்கியவர்கள். தொழுகையுடைய நேரங்களை விட்டு, தொழுகையுடைய முக்கியத்துவத்தை விட்டு, தொழுகையுடைய கூலிகளை விட்டு தூரமானவர்கள். இவர்களுக்கு நாளை வறுமையிலே தலையில் பாறை போடப்படும், தலை இரண்டு துண்டாக சிதறடிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஹம்மது ரஹிமஹுல்லாஹ், இப்னு அபி ஷைபா, இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இஸ்ராவுடைய பயணத்தை, மேராஜுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்த பொழுது ஒரு கூட்டத்தை பார்த்தேன். அவர்கள் நெருப்பாலான கத்தரிக்கோள்களை கொண்டு தங்களுடைய உதடுகளை வெட்டி கொண்டிருந்தார்கள். அப்போது கேட்கப்பட்டது ஜிப்ரீல் அவர்களிடத்தில், யா ஜிப்ரீல், மா ஹாஉலா, இவர்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாஉலாஇ ஹுதபாஉ உம்மத்திக். அல்லாஹு அக்பர். இவர்கள் இந்த சமூகத்துடைய பேச்சாளர்கள். ஹுதபாஉ உம்மத்திக், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹாஉலாஇ ஹுதபாஉ உம்மத்திக், இவர்கள் இந்த சமூகத்துடைய பேச்சாளர்கள். மின் அஹ்லித் துன்யா கானூ யஅமுரூன அன்-நாஸ பில் பிர் வ யன்ஸவுன அன்ஃபுஸஹும். இவர்கள் மக்களுக்கு நன்மையை ஏவினார்கள், ஆனால் அவர்களை மறந்து விட்டார்கள். வஹும் யத்லூனல் கிதாப் அஃபலா யஅகிலூன், அவர்கள் அறிவு பெறவில்லை. அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள், அவர்கள் பிறருக்கு நன்மையை சொன்னார்கள், அவர்கள் தங்களை மறந்து கொண்டார்கள். ஆனால் மிகப்பெரிய பேச்சாளர்களாக பூமியில் வலம் வந்தார்கள். இவர்களுடைய உதடுகளை அவர்களே நெருப்பாலான கத்திரிக்கோள்களை கொண்டு வெட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாமெல்லாம் இந்த அழைப்பு பணியை செய்யும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதைக்காக செய்யக்கூடிய இந்த அழைப்பு பணியில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, எதற்காக செய்கிறாய்? யாருக்காக இதை பேசுகிறாய்? யாருக்காக இதை ஏற்பாடு செய்கிறாய்? யாருக்காக இந்த இடத்தில் இருந்து உழைக்கிறாய்? யாருக்காக படிக்கிறாய்? யாருக்காக வந்தாய்? யாருக்காக வரவில்லை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அல்லாஹ் என்று இருந்தால் இதனுடைய கூலி சொர்க்கமாக இருக்கும். இதனுடைய பதில், நான் என் திறமையை வெளிப்படுத்துவதற்காக அல்லது என்னை மக்கள் புகழ்வதற்காக என்று இருந்தால் இதனுடைய கூலி நரகமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுடைய தரத்தில் இதை கொண்டு வருகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மறுமையில் அந்த மேராஜுடைய பயணத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு கூட்டம் தங்களுடைய இரும்பாலான நகங்களை கொண்டு தங்களுடைய முகங்களையும் இதயங்களையும் கீறிக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய இதயங்களையும் முகங்களையும் அவர்களை நகங்களை கொண்டு கீறிக் கொண்டிருந்தார்கள். மன் ஹாஉலாஇ யா ஜிப்ரீல், இவர்கள் யார் ஜிப்ரீல் அவர்களே? ஹாஉலாஇ அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள். எதை சொல்கிறான் அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பிறரை பற்றி புறம் பேசியவர்கள். புறம் என்றால் என்ன? அவர் வாழ்வில் நடந்ததை, அவர் செய்ததை பிறருக்கு சொல்வது. செய்யாததை சொல்வது புறம் கிடையாது, அது அவதூறு. அவர் எதை செய்தாரோ அவர் இல்லாத நேரத்தில் அவர் வெறுக்கக்கூடிய அந்த செயலை பிறரிடத்தில் சொல்லுவது புறம். இந்த செயலை செய்தவர்கள் தங்களுடைய நகங்களை கொண்டு முகங்களையும் இதயங்களையும் கீறிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு சொர்க்கத்தில் நுழைந்து பார்த்தேன், அங்கே ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள். நரகத்தில் நுழைந்து பார்த்தேன், அங்கே பெண்கள் அதிகமாக இருந்தார்கள். சஹாபிய பெண்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை என்ன காரணம்? கணவனுக்கு மாறு செய்வார்கள், அதிகமான சாப வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொன்னார்கள். அதற்கு பிறகு கௌசர் என்ற தடாகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஅராஜுடைய பயணத்தில் பார்க்கிறார்கள். ஹவுதுல் கௌசர், அல் ஹவுது அல் கௌசர், இரண்டும் ஒன்றா? இரண்டும் ஒன்று கிடையாது, இரண்டும் வேறு வேறு தன்மைகளை உடைய ஆறுகள். அல் ஹவுது அல் கௌசர், இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அல் ஹவுத் என்றால் சொர்க்கத்திலே ஓடக்கூடிய அந்த சிதறத்துல் முன்தஹா என்ற மரத்திலிருந்து ஓடக்கூடிய அந்த அல் கௌசர் என்ற ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மஹ்ஷர் மைதானத்திலே தேக்கி வைக்கப்பட்டு ஹவுதாக மாறும். ஹவுத் என்றால் தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீருடைய இடம். அல் கௌசர் சொர்க்கத்திலே உள்ள ஒரு ஆறு, அந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் வந்து ஹவுத் என்ற தடாகத்தில் தேங்கி இருக்கும். ஹவுத் எங்கே இருக்கும்? மஹ்ஷரில் இருக்கும். அல் கௌசர் எங்கே இருக்கும்? சொர்க்கத்தில் இருக்கும். அல் ஹவுது அல் கௌசர், கௌசர் என்ற நீர் தடாகத்தின் மத்தியிலே நட்சத்திரங்களுடைய அழகை கொண்ட பாத்திரங்களும், அதன் அருகே முத்துக்களால் ஆக்கப்பட்ட மாளிகைகளும், அதனுடைய தரை மிஸ்க் கஸ்தூரியால் ஆக்கப்பட்ட தரையும் இருந்ததை நான் பார்த்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டேன், யா ஜிப்ரீல், இது என்ன என்று ஜிப்ரீல் அவர்கள் பதில் சொன்னார்கள், அதல் கௌசர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமக்கு வாக்களித்த கௌசர் என்ற ஆறு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். கௌசர் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொர்க்கத்திலே வாக்களித்த அந்த ஆறு. இன்னா அத்தய்னாக கௌசர். ஹவுத் என்றால் அந்த தண்ணீர் ஒன்று சேர்க்கப்பட்டு மஹ்ஷர் மைதானத்திலே குடிப்பதற்காக வைக்கப்படுவது ஹவுத். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்கள் தண்ணீர் அருந்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தில் இருந்து அல்லாஹ் சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு விசேஷமாக கொடுத்த ஆற்றுடைய வகை. அதற்கு பிறகு ஜன்னத்து அதுன் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் உள்ளே நுழைந்தேன். அதற்கு பிறகு அந்த சொர்க்கத்திலே சில காட்சிகளை பார்த்தேன். பிலால் அவர்கள் எனக்கு முன்னால் நடந்து செல்வதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ஹதீஸ்களை நமக்கு சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய நண்ப சகோதரிகளே, இந்த மிஅராஜுடைய பயணம் தரக்கூடிய படிப்பினைகள், இந்த சம்பவங்கள், அமைக்கப்பட்ட முறைகள், அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் வாய்ப்பளித்தால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. கேட்ட விஷயங்களை நினைவில் வைத்துக் கொண்டு பிறருக்கும் இந்த அறிவுரைகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வாய்ப்பளிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தவறுகளை, பிழைகளை அல்லாஹ் மன்னித்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மிலும் இஹ்லாஸிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உறுதியையும் தெளிவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் இந்த இடத்திலே எம்மை ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.